Hi friends, welcome to my channel. இன்னைக்கு 2 ரோல்ல இந்த பாஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த கூட போடுறதுக்கு greenல ஒரு ரோலும் ரோஸ்ல ஒரு ரோலும் தேவைப்படும். சோ ரெண்டு ரோல் முழுசா இந்த கூட போடுறதுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு நான் 6.25 அடியில 25 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதுல ரோஸ் கலர்ல 15 ஒயரும் green கலர்ல 12 ஒயரும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 25 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரா நான் ரோஸ் கலர் ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கிறேன். மடிச்சிட்டு அடுத்ததா ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். நான் இந்த சென்டர் லைன் பாத்தீங்கன்னா ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட போறேன். இப்போ ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து இப்போ நம்ம மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஒயர்ல அரை அடி அளவுக்கு நான் விட்டு மீதி ஒயரை தான் அளக்க போறேன். பாருங்க, இப்போ ஒரு அடி ஸ்கேல் எடுத்து நான் அரை அடி அளவுக்கு அளந்து விட்டுறேன். இந்த அளவுக்கு அளந்து விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை அளந்து மடிச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயரில் இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஒயரை போட்டுக்கிறேன். போட்டுட்டு கீழே இருக்கிற ரெண்டு ஒயரில் திரும்பின ஒயர் பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த ஒயரை மேல் பக்கம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ரெண்டு ஒயரில் திரும்பின ஒயரை எடுத்து இந்த ஒயரில் போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். இப்போ நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஈவனாக இல்லைன்னா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை இந்த ஒயரில் போட்டு கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கம் கொண்டு வந்துடுங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரெண்டு ஒயரில் இந்த திரும்பின ஒயர் பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த ஒயர் எடுத்து இந்த ஒயரில் போட்டு மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து மூணாவது ஒயரை ஜாயின் பண்ணலாம். இப்போ மூணாவது ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ மடித்து வச்சுருக்க ஒயரை இந்த ஒயரில் போட்டு கையில் பிடிச்சிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து போட்டுருங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த ரெண்டு ஒயரில் இந்த திரும்பின ஒயர் எடுத்து இந்த ஒயரில் போட்டு மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 3 ரோஸ் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து 3 க்ரீன் கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு மடித்த ஒயர் எடுத்து இந்த ஒயரில் போட்டு கையில் பிடிச்சிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த ஒயரை மேலே போட்டுருங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த ரெண்டு ஒயரில் இந்த திரும்பின ஒயர் எடுத்து இந்த ஒயரில் போட்டு மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு க்ரீன் ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து ரெண்டாவது க்ரீன் ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
இப்போ அடுத்து மூணாவது க்ரீன் கலர் ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 க்ரீன் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து 3 ரோஸ் கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்து மீண்டும் 3 க்ரீன் கலர் ஒயர், அடுத்து மீண்டும் ரோஸ் கலர் ஒயர், இதே மாதிரி 3 ஒயராக ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி வச்ச எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். 3 ரோஸ் கலர் ஒயர், 3 க்ரீன் கலர் ஒயர், மீண்டும் 3 ரோஸ் கலர் ஒயர், 3 க்ரீன் கலர் ஒயர் அப்படின்னு கட் பண்ணி வச்ச 25 ஒயரையும் இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடில் அளந்து விட்டுருக்கோம் பாருங்கள், இந்த ஒயரோட வச்சு அளந்து கட் பண்ணிவிடுங்க. நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இது சென்டர் லைனு. இப்போது இந்த லைனுக்கு மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட போகிறோம். இப்போ இந்த சைடு ஒயரில் நான் ஒரு முடி போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் நம்ம ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு லைன் போடலாம். இப்போ ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒயரை இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. மடிச்சுட்டு இப்போ நம்ம மடித்து வச்சுருக்க ஒயரை இந்த ஒயரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலேயும் இந்த சைடில் 2 ஒயரில் இந்த திரும்பின ஒயர் எடுத்து இந்த ஒயரில் போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போடலாம். இப்போ நாட் போட ரன்னிங் ஒயர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு அந்த 2வது ஒயர் எடுத்து இந்த ஒயரில் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து போட்டுக்குங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயர் எடுத்து இந்த ஒயரில் போட்டு மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டே வாங்க. இப்போ 3வது நாட் போடுறோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக மீதி இருக்கிற எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போது இந்த சென்டர் லைனுக்கு மேலே ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ சென்டர் லைனுக்கு மேலே ஒரு லைன் போட்டுட்டோம். இப்போ அதே மாதிரியே கீழ்ப்பக்கம் ஒரு லைன் போட போகிறோம். இப்போ அது போடுறதுக்காக நம்ம இதை திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த சைடில் நம்ம ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு லைன் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த சைடில் இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒயரில் நான் நாட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த லைனில் இருக்க எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க.
இந்த 3வது லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த 3வது லைன் ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது லைனுக்கு மேலே 3 லைனும் கீழே 3 லைனும் நம்ம க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட போகிறோம். சரிங்களா? மேலே 3 லைன் கீழே 3 லைனும் நம்ம க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போடணும். இப்போ நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் அடி போட்டு முடிச்சிட்டேன். மேலே 3 லைனும் கீழே 3 லைனும் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட்டிருக்கேன். இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா நான் அடி 9 லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த சைடில் முடி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த முடியை கழட்டி விட்டுடலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டு வரலாம். இப்போ அடி போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி தான் நம்ம மேலேயும் போட்டு வர போகிறோம். 3 லைன் வந்து ரோஸ் கலர் ஒயரை வச்சு, அடுத்து 3 லைன் க்ரீன் ஒயர், அடுத்து மீண்டும் 3 லைன் ரோஸ் ஒயர் வச்சு நம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ரோஸ் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த சைடில் இருக்க ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயரில் நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து வர ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணலாம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. மடிச்சுட்டு இந்த லைனோடைய ஃபஸ்ட்டு நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட்டை வந்து நம்ம லூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், மேலே இருக்க இந்த ஒயரை இந்த மாதிரி கீழே தள்ளி லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிவிட்டு இந்த லூஸை மேல் பக்கமாக கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இப்போ மடித்து வச்சுருக்க ரன்னிங் ஒயரை இந்த ஒயரில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ அந்த நாட்டோடைய ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் போட்டு மேலே எடுத்துக்குங்க. எடுத்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயர் எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுக்கலாம். இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து வர ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே சுற்றி இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த லைனுடைய ஃபஸ்ட்டு நாட்டை லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு அந்த லூஸை மேல் பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ ரன்னிங் ஒயரை இந்த லூஸ் பண்ண ஒயரில் போட்டுக்குங்க.
போட்டுட்டு அந்த நாட்டோடைய ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் போட்டு மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து வர ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லையும் நாட் போட்டுவாங்க. இந்த 3வது லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 3வது லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 3 லைன் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அதனால் ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம 3 லைன் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட போகிறோம். இப்போ க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயர்லேயே நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து வர ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. இப்போ இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 3 லைன் போடுங்க. அடுத்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 3 லைன், அடுத்து மீண்டும் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 3 லைன் அப்படின்னு கண்டினியூவாக போட்டுகிட்டே வாங்க. நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா 3 லைன் ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம். அடுத்து 3 லைன் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர், அடுத்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர், அடுத்து 3 லைன் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் அப்படி வச்சு போட்டு வந்தோம். இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 22 லைன் வந்து வந்திருக்கு. இப்போ மீதம் இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். நம்ம சொருகும்போது 3வது நாட்டில் சொருகணும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து நான் 3வது நாட்டில் சொருகிக்கிறேன். 1 2 3 இந்த 3வது நாட்டில் சொருகிக்கலாம். சொருகிட்டு ஒயரை டைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நாட் உள்பக்கம் இந்த மாதிரி மடிஞ்சு வந்துடும். டைட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற நாட்லலாம் கண்டினியூவாக சொருகிட்டு வரலாம். இப்போ இதே மாதிரியே எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். சொருகி முடிச்சுட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். கைப்பிடி பார்த்திங்கன்னா 7 அடியில் 2 ஒயர் எடுத்து உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். உள் ஒயர் கொடுத்து போட்டிருக்கேன். இப்போ நம்மளுடைய பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.